கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்காக உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக கனப்படுத்துவார், கலங்காதீர்கள். ஒரு வயதான மிஷனரி தம்பதிகள் ஆப்பிரிக்காவில் தங்கள் ஊழியத்தை பல வருடங்கள் செய்து முடித்துவிட்டு தங்கள் சொந்த தேசமாகிய அமெரிக்காவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் சுகத்தை இழந்து எந்தவித சொத்தோ பென்ஷனோ எதுவும் இன்றி சோர்வோடு ஒரு கப்பலில் வந்து கொண்டிருந்தனர். அதே கப்பலில் அமெரிக்க அதிபர் ஒருவர் தனது விடுமுறை நாளில் ஆப்பிரிக்கா சென்று வேட்டையை முடித்துவிட்டு தனது சொந்த தேசத்திற்கு திரும்புவதற்காக பிரயாணம் செய்ததை அப்போதுதான் கண்டனர். இந்த தம்பதிகளை யாரும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயம் அமெரிக்க அதிபரை காண சக பிரயாணிகள் மிகவும் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருப்பதையும் அவருக்கு அளிக்கப்படும் மரியாதைகளையும் இந்த தம்பதியினர் கண்டபோது அந்த மிஷனரி தம் மனைவியிடம், நாம் ஏன் இப்படி நமது வாழ்வை ஆப்பிரிக்காவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்க வேண்டும்? யாரும் நம்மை கண்டு கொள்ளவில்லையே. இதோ இந்த மனிதர் ஏதோ வேட்டையாடிவிட்டு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதையும் கனமும் எத்தனை என்று மனம் கசந்து கொண்டார். அப்போது மனைவி, இல்லை, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று கூறினார். அதற்கு மிஷனரி, இல்லை, என் மனது பொறுத்து கொள்ள மறுக்கிறது என்று கூறினார். கப்பல் கரையை சேர்ந்தவுடன் அவரை வரவேற்க பெரும் கூட்டம் காத்திருந்தது. மக்கள் திரள் கூட்டமாய் கொடிகளை உயர்த்தியபடி அமெரிக்க அதிபரை வரவேற்க கூடி வந்திருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய பதவியில் இருப்பவர்களும் அவருக்கு கை கொடுத்து வரவேற்றனர். ஆனால் இந்த தம்பதியினரை வரவேற்க ஒருவர் கூட வரவில்லை. அவர்கள் அந்த கப்பலில் இருந்து இறங்கி வெளியே வந்து பக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அடுத்த நாள் முதல் சாப்பிடுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். அன்று இரவு அந்த மிஷனரி மனம் உடைந்தவராய் மனைவியிடம், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர், ஏன் நமக்கு இப்படி என்று புலம்ப ஆரம்பித்தார். அப்போது மனைவி, நீர் ஏன் உள்ளே போய் கர்த்தரிடமே ஜெபித்து இதை கேட்கக்கூடாது என்று கூற அவர் போய் ஜெபிக்க உள்ளே சென்றார். சற்று நேரம் கழித்து அவர் வெளியே வந்தபோது அவர் முகம் தெளிவாக இருப்பதை கண்டவர் மனைவி ஆச்சரியமடைந்து, என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு அவர், நான் கர்த்தரிடம் நான் எவ்வளவு பாரப்பட்டிருக்கிறேன். அமெரிக்க அதிபர் வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அதை சொல்லி நான் முறையிட்டேன். அப்போது கர்த்தர் என் தோளை சுற்றி தம் கரத்தை வைத்து அணைத்தவராக, நீ இன்னும் வீடு வந்து சேரவில்லையே என்று கூறினார். என் துக்கம், கசப்பு, பாரம் எல்லாம் பறந்து போய்விட்டது என்று சந்தோஷமாக களிகூர்ந்து கூறினார். ஆம், அன்பு தேவனுடைய ஊழியர்களே, மற்றவர்கள் நம்மை பாராட்டவில்லை, நம்மை கண்டு கொள்ளவில்லை, நம்முடைய ஊழியத்திற்கான பலன் இன்னும் வரவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறதா? மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நாம் இன்னும் வீடு போய் சேரவில்லை. நம்மை மெச்சிக்கொள்ளும் தேவன் ஒருவர் உண்டு. நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று அனைவர் முன்பும் நம்மை கனப்படுத்தும் சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் நம் கிரியைகளையும் நாம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று கூறி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஊழியத்தின் பலனை ஒவ்வொருவருக்கும் தருவார். சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். பரலோகத்தில் நம் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமேன், ஆமேன்.